Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல நம்ம தமிழ்ல இலக்கண பகுதியில வினைச்சொல் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வினைச்சொல் என்றால் என்ன, அதனுடைய வகைகள் தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் வினைச்சொல் என்றால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பொருட்களின் செயலை, இயக்கத்தை, வினையை உணர்த்தும் சொற்கள் வினைச்சொற்கள் எனப்படும். பெயர்ச்சொல்னா பெயரை உணர்த்துவது பெயர்ச்சொல் அப்படின்ற மாதிரி படிச்சோம். ஸோ வினைச்சொல் அப்படின்னும் போது வினைனா செயல், வேலை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வேலையை குறிப்பது தான் வினைச்சொல் எனப்படும். எழுவாய் செய்யும் செயல் அல்லது தொழிலை குறிக்கும் சொற்கள் வினைச்சொற்கள் எனப்படும். செயலையோ தொழிலையோ யார் செய்வாங்கன்னா எழுவாய் செய்வாங்க. ஸோ எழுவாய் செய்யக்கூடிய அந்த செயலையும் தொழிலையும் குறிக்கும் சொற்கள் தான் வினைச்சொல் எனப்படும். வினைச்சொல் காலத்தை உணர்த்தும், ஆனால் வேற்றுமை உருபை ஏற்காது. வினையெச்சம், பெயரெச்சம், வினைமுற்று, வினையாளனையும் பெயர் ஆகியவை வினை சொல்லினுடைய முக்கியமான வடிவங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் புக்கில் வினைச்சொல்லுக்கான விளக்கணம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம படிக்கும்போது இது ஆப்ஷனில் எது தவறானது அப்படின்னு கொடுத்து கூட கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மேலே இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. இப்போ வினைச்சொல்லுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வந்தான், நடந்தான் அப்படின்றது. வந்தான்னா வர்றது, அங்கே ஒரு செயல் நடந்திருக்கு. யார் செயலை செஞ்சுருக்காங்கன்னா எழுவாய் செயலை செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நடந்தான் அப்படின்றது நடக்கிறது ஒரு செயல். ஸோ அதை செஞ்சது எழுவாய். எழுவாய் செய்யும் வேலை, தொழிலை, செயலை குறிப்பது தான் வினைச்சொல் எனப்படும். ஸோ அடுத்ததான் வினைமுற்று பார்க்கலாம். வினைச்சொல்லினுடைய முக்கியமான வடிவங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வினைமுற்று. வினை முற்று பெற்றதை உணர்த்துவது வினைமுற்று. அதாவது இதனை அடுத்து முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கூட எடுத்துக்கோங்க. ஸோ எழுவாய் ஒரு செயலை செய்து அந்த வாக்கியம் முழுமையாக முடிவு பெறுது அப்படின்னா அது வினைமுற்று. இது தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று என இருவகைப்படும். இது காலம் காட்டும், பெயர் கொண்டு முடியும். ஓகேங்களா? ஸோ வினைமுற்று அப்படின்னாலே அந்த வாக்கியம் முழுவதுமாக முற்று பெற்றிருக்கும். இது தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று என இருவகைப்படும். காலத்தை தெளிவாக காட்டும், பெயரை கொண்டு முடியும். இதற்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்தான், நடந்தாள். நடந்தான் என்பது ஆண்பால் வினைமுற்று, நடந்தாள் என்பது பெண்பால் வினைமுற்று. ஸோ நடந்தான் ஆண்பாலை குறிக்கிறது. ஸோ அதனால ஆண்பால் வினைமுற்று. இங்கே நம்மளுக்கு ஒரு செயல் முடிஞ்சிருக்கு, அப்போ முற்று பெற்றிருக்கு. அதே மாதிரி நடந்தாள் என்பது ஒரு பெண்பாலை குறிக்கும். நடந்தாள் என்றது இந்த இடத்துலையும் ஒரு செயல் முற்று பெற்றிருக்கு. ஸோ அது பெண்பால் வினைமுற்று. அடுத்ததா இரு வகையில் நம்ம தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தெரிநிலை வினைமுற்று பற்றி பார்க்கலாம். தெரிநிலை வினைமுற்றுனா என்னன்னா, வினைமுற்றுனா ஒரு வாக்கியம் முற்று பெற்றிருக்கும், அது ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? அதில் தெரிநிலை வினைமுற்றுனா என்ன அப்படின்றத குறிப்பாக தெரிகிறது. செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்யப்படு பொருள் ஆகிய ஆறையும் வெளிப்படையாக உணர்த்துவது தெரிநிலை வினைமுற்றாகும். தெரிநிலை அப்படின்னாலே வெளிப்படையாக தெரியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வெளிப்படையாக உணர்த்தும் வினைச்சொல் தெரிநிலை வினைமுற்று. இதற்கான எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, உழுதான். உழுதான் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் செய்பவன் வந்துடுவாங்க. செய்பவர் யாருன்னா உழவன். கருவி, அங்கே எந்த கருவியை வச்சு உழுதுருப்பாங்கன்னா கலப்பை வச்சு உழுதுருப்பாங்க. எதனா நிலம் குறிக்குது. ஸோ அங்கே வயல். அதே மாதிரி செயல் என்ன செயல் அங்கே செஞ்சுருக்காங்கன்னா உழுதல் செஞ்சுருக்காங்க. செய்தான் அப்படின்றது லாஸ்ட்டில் இறந்த காலத்தில் முடிஞ்சனால அது இறந்த காலம். செய்யப்படு பொருள் அப்படின்றது நெல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்யப்படு பொருள் இந்த ஆறனையும் வெளிப்படையாக உணர்த்தி வருவது தெரிநிலை வினைமுற்று எனப்படும். ஓகேங்களா? ஸோ இதற்கு எக்ஸாம்பிள் உழுதான். அடுத்தது குறிப்பு வினைமுற்று. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்னும் அறுவகை பெயர்களின் அடியாக தோன்றி செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்யப்படு பொருள் என்னும் ஆறனுள் செய்பவனை மட்டும் வெளிப்படையாக உணர்த்தி மற்றவற்றை குறிப்பாக உணர்த்துவது குறிப்பு வினைமுற்று எனப்படும். ஸோ குறிப்பு அப்படின்னா வெளிப்படையாக தெரியாது, குறிப்பாக தெரியும். ஆனால் இந்த குறிப்பு வினைமுற்றுல யார் வெளிப்படையாக தெரிவாங்கன்னா செய்பவங்க தெரிவாங்க. ஓகேங்களா? ஸோ இதற்கான எடுத்துக்காட்டு பாருங்க. அவன் பொன்னன், அதாவது இந்த பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஒவ்வொரு எடுத்துக்காட்டுலையும் எந்த செயல் பொருள் வெளிப்படையாக தெரியுது அப்படின்றத அந்த ரெட் கலரில் இருக்குது. அவன் பொன்னன் அப்படின்றது இந்த இடத்துல
பொன்னை உடையவன் அப்படின்ற அர்த்தத்தில் வந்திருக்கு. உடையவன் அப்படின்னா செய்பவன். ஓகேங்களா? சான்பாலை குறிக்கும். பொன்னை உடையவன்ற செய்பவன். இங்கே பொன் அப்படின்னு வந்திருக்கிறனால பொன் எது அப்படின்னா பொருளை வந்து குறிக்குது. அதே மாதிரி அவன் விழுப்புரத்தான். விழுப்புரத்தான் அப்படின்றது அது ஊர் பெயரை வந்து குறிக்கும். ஸோ இங்கே வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா இடம், ஒரு இடத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? விழுப்புரத்தில் வாழ்பவனை தான் அவன் விழுப்புரத்தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவன் சித்திரையான் என்பது சித்திரையில் பிறந்தவனை அவன் சித்திரையான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இங்கே சித்திரைன்றது மாதம், ஒரு காலத்தை வந்து குறிக்குது. அதனால இது காலத்தை குறிக்கும். குறிப்பு வினை முற்றுல. அதே மாதிரி கண்ணன், அவன் கண்ணன். இது வந்து கண்களை உடையவனை தான் அவன் கண்ணன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண் அப்படின்றது வந்து ஒரு சினை உறுப்பை வந்து குறிக்குது. இங்கே வந்திருக்கிறது சினை வந்திருக்கு. அவன் நல்லன், அவன் நல்ல பையன் அப்படின்றதுனால இயல்புகளை உடையவன். இங்கே பண்பை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ பண்பு குணத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அவன் உழவன். இதில் உழுதலை பற்றி சொல்கிறது, உழுதல் என்ற தொழிலை பற்றி சொல்கிறது. ஸோ இங்கே தொழிலை வந்து வெளிப்படையாக உணர்த்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த எல்லா எக்ஸாம்பிளுமே பார்த்தீங்கன்னா செய்பவன் வந்து வெளிப்படையாக வந்து தெரிவாங்க. ஆனால் இந்த 6 நூல் பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில், இந்த 6ல் ஏதாவது ஒன்று மட்டும்தான் வந்து குறிப்பாக வந்து உணர்த்தியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வர்றது தான் வந்து குறிப்பு வினைமுற்று. அடுத்தது தன்மை ஒருமை வினைமுற்றுனா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏன், ஏன், ஏ விகுதிகளை கொண்டு முடிவது தன்மை ஒருமை வினைமுற்று எனப்படும். இதற்கான எடுத்துக்காட்டு வந்தேன், செய்தேன், அறிந்தனன் அப்படின்றது. அதாவது ஒருத்தரை பற்றி சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ ஒரே ஒருத்தரை பற்றி வர்றது வந்து வினையை செய்கிற மாதிரி வர்றது வந்து தன்மை ஒருமை வினைமுற்று. அதற்கு ஆப்போசிட்டாக தன்மை பன்மை வினைமுற்று என்ன அப்படின்னா ஆம், 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 ஓம், தும் ஆகிய விகுதிகளை கொண்டு முடிவது வந்து தன்மை பன்மை வினைமுற்று எனப்படும். இதற்கான எடுத்துக்காட்டு அரிதும், அறிவோம், புகுவோம், அடைகின்றோம் என்பது. பன்மைனா பல பேர்த்த சொல்கிறது, ஒருமைனா ஒருத்தரை பற்றி சொல்கிறது. ஏன், ஏ, யா, ஏ இந்த மாதிரி வர்றது வந்து ஒருமை. ஓம், ஆம், அம் இந்த மாதிரி வர்றது வந்து பன்மை. அடுத்தது முன்னிலை ஒருமை வினைமுற்று. முன்னிலை அப்படின்னா முன்னாடி இருக்கவங்களை பற்றி நம்ம பேசுகிறது தான் முன்னிலை அப்படின்னு சொல்லுவோம். ஐ, ஆய், ஈ என்னும் விகுதிகளை பெற்று வருவது முன்னிலை ஒருமை வினைமுற்று எனப்படும். இதற்கான எடுத்துக்காட்டு சென்றனை, உண்டனை, செய்தாய், உண்டாய், காண்பி என்பது. ஸோ முன்னாடி இருக்கவங்ககிட்ட பேசுகிற மாதிரி வர்றது வந்து தன்மை ஒருமை வினைமுற்று. இது எந்த விகுதிகளை பெற்று வரும் அப்படின்னா இந்த சொல் லாஸ்ட்டில் வந்து இந்த சவுண்டில் வந்து முடிக்கும். ஐ, ஆய், ஈ. அடுத்தது ஏவல் வினைமுற்று. முன்னிலையில் ஆணையிடுவது போல் வரும் சொற்கள் ஏவல் வினைமுற்றாகும். பகுதி மட்டும் அமைந்த சொற்கள் நட, வா, போ, நில், மின், ஈர், உம் என்ற விகுதிகளை பெற்று வரும். இதுக்கான எடுத்துக்காட்டு வந்து நடுமீன், பரப்பு மீன், உண்ணும். அதாவது ஏவல் அப்படின்னா ஆணையிடுற மாதிரி, கட்டளையிடுற மாதிரி வரும் வினைமுற்று வந்து ஏவல் வினைமுற்று எனப்படும். ஸோ அதற்கான எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து எதிர்மறை ஏவல் வினைமுற்று. இதற்கான எடுத்துக்காட்டு உன்னேல், மறைல், உண்ணாதை. ஓகேங்களா? உன்னேல், மறைல், உண்ணாதை என்பது எதிர்மறை ஏவல் வினைமுற்று. அடுத்தது எச்சம். பொருளில் முழுமையடையாத வினை சொற்கள் வந்து எச்சம் எனப்படும். எச்சம்னா மிச்சம், ஞாபகம் வச்சுக்கோங்க. முற்று பெற்று வர்றது, முழுமை அடைந்து வருவது வந்து வினைமுற்று. அதே வந்து முற்று பெறாமல் வருவது வந்து எச்சம் எனப்படும். வினைமுற்றின் விகுதி குறைந்து நிற்கும். எச்சம் வந்து 2 வகைப்படும். ஒன்று பெயரெச்சம், இன்னொன்று வினையெச்சம். பெயரெச்சம்னா என்னன்னா முற்று பெறாத எச்ச வினைகள் பெயரை கொண்டு முடிந்தால் அவை பெயரெச்சம் எனப்படும். முதல் சொல்லின் இறுதி எழுத்தாக ஆ, ஊம் இவற்றில் ஒன்றை பெற்று வரும். இறந்த கால பெயரெச்சம் படித்த மாணவன். நிகழ்கால பெயரெச்சத்திற்கு எடுத்துக்காட்டு படிக்கின்ற மாணவன். எதிர்கால பெயரெச்சத்திற்கு எடுத்துக்காட்டு படிக்கும் மாணவன். ஓகேங்களா? ஸோ முற்று பெறாமல் இருக்கும், ஆனால் பெயரை கொண்டு முடிவது வந்து பெயரெச்சம். எடுத்துக்காட்டு உண்ட மாணவி, உண்ணும் வேலை, தீர்ந்த பொருள். அடுத்தது வினையெச்சம். முற்று பெறாத எச்ச வினைகள் வினையை கொண்டு முடியுமானால் அவை வினையெச்சம் எனப்படும். வினைனா செயலை கொண்டு முடிவது. இது 3 காலத்தையுமே காட்டும். இ, உ, இ என்ற எழுத்துக்களில் ஒன்றினை இறுதியில் பெற்று வரும். எடுத்துக்காட்டு வீழ்ந்து, பறந்து, படித்து, பார்த்து. ஸோ இது வந்து முற்று பெறாது. இதுக்கப்புறம் வந்து ஒரு வார்த்தை வந்து வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு வார்த்தை வந்தால் தான் அது முற்று பெறும். இந்த மாதிரி வருவது வந்து வினை எச்சம்.
பெயரை கொண்டு வருவது பெயரெச்சம். அடுத்தது குறிப்பு வினையெச்சம்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் குறிப்பால் உணர்த்தி வினைச்சொல்லை தழுவி வருவது வந்து குறிப்பு வினையெச்சம் எனப்படும். இதற்கான எடுத்துக்காட்டு மெல்ல சென்றான், மெல்ல பேசினான் என்பது. தெரிநிலை வினையெச்சம்னா வெளிப்படையாக காலம் காட்டி வினை சொல்லை கொண்டு முடிந்தால் அது தெரிநிலை வினையெச்சம் எனப்படும். இதற்கான எடுத்துக்காட்டு படிக்க செல்கிறான், பார்த்து சென்றான் என்பது. முற்றெச்சம் ஒரு வினைமுற்று வினையெச்ச பொருளில் நின்று மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது முற்றெச்சம் எனப்படும். இதற்கான எடுத்துக்காட்டு ராமன் வந்தனன் போயினன். இது ரெண்டுமே ஒரே சென்டென்ஸ் தான். ஸோ ராமே வந்து வந்துட்டு போனையா அப்படின்ற அர்த்தத்தில் தான் ராமன் வந்தனன் போயினன். ஸோ வந்தனன் அதோட வந்து முடியுது, ஆனாலும் இன்னொரு வார்த்தை சேர்த்து முடிகிறனால இது முற்றெச்சம் எனப்படும். அடுத்தது வினையால் அணையும் பெயர். ஒரு வினைமுற்று வினையை குறிக்காமல் வினையை செய்த கருத்தாவை குறிக்குமானால் அது வினையால் அணையும் பெயர் எனப்படும். வினையால் அணையும் பெயர் காலம் காட்டும், தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் வரும். எடுத்துக்காட்டு பொறுத்தார், வீழ்ந்தவனை என்பது. தொழிற்பெயர் தொழிலை காட்டுவது தொழிற்பெயர் எனப்படும். மேற்சொல்லோடு தல் விகுதி சேர்ந்தால் அது தொழிற்பெயர். அல், வை, வு, கை ஆகிய விகுதிகள் சேர்ந்தாலும் அது தொழிற்பெயர். எடுத்துக்காட்டு வாழ்தல், கற்றல் என்பது. அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து நம்ம வினைச்சொல் தான் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ ப்ரீவியஸாக இலக்கண பகுதியில் ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ முன்னாடி கொடுத்துருக்க வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம சேனல் வந்து டெஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணுறோம். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லேருந்து டெய்லி டெஸ்ட்டு ஈவினிங் 7 மணிக்கு வந்து நமக்கு நடக்குது. ஓகேங்களா? ஸோ அட்டன் பண்ணுறவங்க வந்து பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.